இனியா வாழ்க்கையில் பல தப்பான முடிவுகளை, தேவையில்லாத முடிவுகளை, பாக்கியாவுக்கு நிம்மதியை கெடுக்கிற மாதிரி முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த தடவை மட்டும்தான் கரெக்டாக ஒரு முடிவை எடுத்து போலீஸ் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க, அதுவும் என் டேடியும் பாட்டியும் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த பாட்டிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து முழு தண்டமான ஒரு கேரக்டர் தான். அதாவது நம்மளை வெறுப்பேற்றுறதுக்காகவும் எரிச்சல் படுத்துறதுக்காகவும் மட்டுமே படைக்கப்பட்ட ஒரு கேரக்டர். ஒரு விஷயத்தை உருப்படியாக அவங்க பண்ணதே கிடையாது. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க, வளர்த்தது ஒரே ஒரு பிள்ளைய, அந்த ஒத்த பிள்ளையும் உருப்படாத பிள்ளையாக கோபியாக வளர்த்தாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 வயசு இருக்கும் போதே பாக்கியாவை மருமகளாக கூட்டு வந்து அவங்கள வேலை வாங்கி அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்கள எப்போ பார்த்தாலும் கீழே போட்டு மிதித்து அவங்க எவ்வளோ தூரம் பாசமாக இருக்க ட்ரை பண்ணாலுமே அவங்கள யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி தான் பேசுவாங்க. அந்த குடும்பத்தை அத்தனை பேரையும் காயப்படுத்தின ஈஸ்வரிக்கு ஒரு ஆப்பு கிடைக்கிற மாதிரி கடைசியில் இவங்க 2 பேரும் தான் தூக்கி உள்ளே போடுறதா, பிடிச்சி உள்ளே போடுங்க சரவணை அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரியை கொண்டு போய் தரதரன்னு எடுத்து போய் ஜெயிலில் போட்டாலும் சந்தோஷம்தான். இல்லை இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினதுக்கு பிறகு அத்தை போதும் இதோட நீங்கள் கிளம்பி இந்த வீட்டை விட்டு வெளில போகலாம் அப்படின்னு பாக்கியா துரத்தி விட்டாலும் சந்தோஷம் தான். ரெண்டில் எது நடக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ இனியா எடுத்த முடிவை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தேங்க்யூ.